வணக்கம். ரீசென்ட்டா டிசிஎஸ் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ரிசல்ட் எதிர்பார்த்தத விட கொஞ்சம் பெட்டரா இருந்தது. ரேட்டிங் சேஞ்சஸ் நடந்தது. அதாவது புரோக்கரேஜஸ் அண்ட் குளோபல் ரேட்டிங் ஏஜென்சிஸ் டிசிஎஸோட டார்கெட்ட ரிவைஸ் பண்ணியிருந்தாங்க. ஆ இந்த மாரி ஒவ்வொரு ஸ்டாக் டாடா குரூப்ல இருக்கிற 7 கம்பெனிக்கு புரோக்கரேஜஸோட அப்டேட் என்ன குடுத்துருக்காங்க? டார்கெட் எவ்வளோ? என்னென்ன ஸ்டாக்குக்கு இன்கிரீஸ் பண்ணியிருக்கிறாங்க? இப்போ என்னென்ன ஸ்டாக்குக்கு நியூட்ரல் ஸ்டான்ஸ் மெயின்டெயின் பண்ணியிருக்கிறாங்க? அததான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஈடி நவுல வந்திருக்கிற ஒரு சின்ன ஆர்டிக்கிள் லிங்க் நான் வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல ஷேர் பண்ணியிருக்கிறேன். அதுதான் இந்த வீடியோல கொஞ்சம் நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஸ்டாக் நம்ம பார்க்க போறது டிசிஎஸ். டிசிஎஸ் பொறுத்தவரைக்கும் ரிசல்ட் எதிர்பார்த்த அளவுக்கு இருந்தாலும், பட் ரேட்டிங் சேஞ்சஸ் ஒரு மிக்ஸட் ட்ரெண்டாவே குடுத்துருந்தாங்க. இதில முக்கியமா கவனிக்கக்கூடியது என்னன்னா, எல்லா மோஸ்ட் ஆஃப் த புரோக்கரேஜஸ் வந்து பிலோ 4000ல தான் அப்டேட் குடுத்துருந்தாங்க. இதில முக்கியமா நம்ம கவனிக்கக்கூடிய குளோபல் ரேட்டிங் ஏஜென்சிஸ்ன்னு பார்க்கும்போது, சிஎல்எஸ்ஏ, ஜேபி மார்கன், மார்கன் ஸ்டான்லி இது எல்லாமே கொஞ்சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்டரா பார்க்கலாம். இதில நியூட்ரல் ஈக்குவல் வெயிட்டேஜ் குடுத்திருந்தது. கொஞ்சம் எதிர்பார்த்தத விட ஒரு நெகட்டிவ்னு சொல்லலாம். அதேபோல நியூட்ரல் ரேட்டிங் ரூ. 3900 டார்கெட் ஜேபி மார்கன் குடுத்திருந்தாங்க. குளோபல் ரேட்டிங் ஏஜென்சி நொமுரா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பாசிட்டிவ் அப்டேட். அதாவது இதுக்கு முன்னாடி 3890ல இருந்து இப்போ 3930 பிரைஸ் இன்கிரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு ரேட்டிங் 4000ல டார்கெட் குடுத்திருக்கிற சிஎல்எஸ்ஏவ சொல்லலாம். இதுக்கு முன்னாடி ரூ. 3800 850 டார்கெட் இருந்து இப்போ ரூ. 4000 டார்கெட்ட ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ டொமஸ்டிக் பக்கம் வரலாம். ஷேர்கான் புரோக்கரேஜ் கம்பெனி டார்கெட் பை ரேட்டிங் குடுத்து டார்கெட் 4750 இதுதான் ஹையஸ்ட் டார்கெட்டா இந்த ரிசல்ட்டுக்கு அப்புறம் குடுத்திருக்கிறது. கரண்ட்டா இப்போ டிசிஎஸ் க்ளோஸ் ஆயிருக்கிற பிரைஸ் 3875. 2வது டாடா மோட்டார்ஸ். ஜேஎல்ஆர் Q4 பிசினஸ் அப்டேட் குடுத்திருந்தாங்க. இந்த அப்டேட்டுக்கு அடுத்தபடியா மோதிலால் ஆஸ்வால் நியூட்ரல் ரேட்டிங் அசைன் பண்ணியிருக்கிறாங்க. டார்கெட் பிரைஸ் 970. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, கரண்ட் பிரைஸை விட இப்போ குறைவா இருக்கு. 990 கிட்ட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் இருக்கு. பட் ஆனா இவங்க அசைன் பண்ணியிருக்கிற டார்கெட் கரண்ட் பிரைஸை விட குறைவா அசைன் பண்ணியிருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பிரபுதாஸ் லீலாதர் அப்படின்ற ஒரு புரோக்கரேஜ் கம்பெனி டாடா மோட்டார்ஸ்க்கான டார்கெட் 1075 அசைன் பண்ணியிருக்கிறாங்க. சிஎல்எஸ்ஏ 1133 டார்கெட் குடுத்திருக்கிறாங்க. இந்த ஸ்டாக் க்ளோஸ் ஆயிருக்கிறது ரூ. 992. டாடா எல்எக்ஸி பிரபுதாஸ் லீலாதர் ஷார்ட் டர்ம் ரெக்கமெண்டேஷன் பை குடுத்திருக்கிறாங்க. இது ஒரே ஒரு புரோக்கரேஜ் மட்டுமே பை ரெக்கமெண்டேஷன் குடுத்திருக்கிறதா மீடியால நியூஸ் இருக்கு. வேற எந்த கம்பெனியும் டாடா எல்எக்ஸிய வந்து அப்டேட் பண்ணல. ஸோ இதில் Q4 ரிசல்ட் ஏப்ரல் 23ஆம் தேதி Q4 ரிசல்ட் வருது. அதோட ஃபைனல் டிவிடெண்டும் அனௌன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்போ இந்த ஸ்டாக் க்ளோஸ் ஆயிருக்கிறது 7529. ஸோ டார்கெட் பிரைஸ் ஸ்பெசிஃபிக்கா பிரபுதாஸ் லீலாதர் மென்ஷன் பண்ணல. பட் ஆனா பை ரெக்கமெண்டேஷன் ஷார்ட் டர்ம்க்கான டார்கெட் ப்ராஃபிட் அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. டாடா ஸ்டீல் ஜெஃப்ரீஸ்ன்ற குளோபல் ரேட்டிங் ஏஜென்சி டாடா ஸ்டீலுக்கான ரேட்டிங் அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. டாடா ஸ்டீலோட டார்கெட் பிரைஸ் பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஜெஃப்ரீஸ் ரூ. 165 டார்கெட் குடுத்திருந்தாங்க. இப்போ அதை ரூ. 200 இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. 2 விஷயம் நம்ம கவனிக்கலாம். 1 ஏற்கனவே குடுத்திருக்கிற டார்கெட்க்கு நியர்ல வந்தா புரோக்கரேஜஸ் வந்து டார்கெட்டை ரிவைஸ் பண்ணுவாங்க. இன்னொன்னு கம்பெனில பாசிட்டிவ் அப்டேட் இருந்தா டாடா ஸ்டீலோட டார்கெட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதில ஏற்கனவே குடுத்திருந்த டார்கெட் 165 இப்போ இந்த ஸ்டாக் க்ளோஸ் ஆயிருக்கிறது 160ன்றதுனால மேபி 200 வந்து ஸ்டாக் பிரைஸ் ஆல்ரெடி ரீச் ஆனதுனால இன்க்ரீஸ் பண்ணியிருக்கலாம். டாடா பவரோட ஸ்டாக் பிரைஸ் ரூ. 430.50 க்ளோஸ் ஆயிருக்கு. ஜேஎம் ஃபினான்ஷியல்ன்ற டொமஸ்டிக் புரோக்கரேஜ் கம்பெனி பை கால் டாடா பவருக்கு குடுத்திருக்கிறாங்க. டார்கெட் பிரைஸ் 439. இப்போ க்ளோஸ் ஆயிருக்கிற பிரைஸும் நியர்லி 430 கிட்டவே இருக்கு. இது பெரிய அப்டேட், பெரிய அளவுக்கு ஒரு அப்சைட் டார்கெட் இவங்க இன்க்ரீஸ் பண்ணலாம். ஆனா பாசிட்டிவ் என்னன்னா பை கால் குடுத்திருக்கிறாங்க. டாடா கம்யூனிகேஷன்ஸ் ஷேரோட டார்கெட் பிரைஸ் இதில் முக்கியமா இவங்க ஏப்ரல் 17ஆம் தேதி அதாவது இன்னைக்கு டாடா கம்யூனிகேஷன்ஸோட போர்ட் மீட்டிங் இருக்கு. ரெக்கமெண்டேஷன் அதாவது டிவிடெண்ட்கான ரெக்கமெண்டேஷன்ஸ் குவார்ட்டர்லி ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஐஏஎஃப்எல் செக்யூரிட்டிஸ் டாடா கம்யூனிகேஷன்ஸ்க்கான டார்கெட் பிரைஸ் 2342 அசைன் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இந்த ஸ்டாக் ரூ. 1884 க்ளோஸ் ஆயிருக்கு. இந்தியன் ஹோட்டல் லாஸ்டா பார்க்க போற டாடா குரூப் ஸ்டாக்ஸ் மோதிலால் ஆஸ்வால் டாடா குரூப்போட இந்தியன் ஹோட்டலுக்கு ரூ. 615 டார்கெட் அசைன் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ ஸ்டாக் க்ளோஸ் ஆயிருக்கிறது ரூ. 584. ஸோ டாடா குரூப்ல இருக்கிற 7 ஸ்டாக்கு புரோக்கரேஜஸ் மேபி டொமஸ்டிக் புரோக்கரேஜஸ் குளோபல் புரோக்கரேஜ் கம்பெனிஸ் என்ன டார்கெட் அசைன் பண்ணியிருந்தாங்க அப்படின்றத பார்த்தோம். இது வந்து அவங்களோட வியூ மட்டுமே. அதுக்கான லிங்க் நான் ஈடினவோட
பேஜில் இருந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறேன் டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.